ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். டிஎன்இபியில் வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ற மாதிரி ஒரு மெகா அதிரடி அப்டேட் வந்திருக்கு. சும்மா 1000 பேர் 2000 பேர் அப்படின்லாம் இல்லைங்க. வேக்கன்சி ஒட்டுமொத்தமாக 15,000க்கும் மேலே அதிரடியாக நிரப்ப போகிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்டது 100% உண்மை. மின்வாரிய வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு சமீபத்தில் வந்ததே இல்லை. இதை யார் சொன்னது, எப்போ, எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 15,000க்கும் மேற்பட்ட வேலைகளை நிரப்ப போகிறாங்கன்னா எப்போதைக்குள்ளே நிரப்ப போகிறாங்க, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவ்வளோ பெரிய தகவலை யார் நம்மளுக்கு சொன்னதுன்னா இது நம்பகமானதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். நம்ம தமிழக மின்சாரத்துறை அமைச்சரான திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இந்த அதிகாரப்பூர்வ மெகா அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சட்டமன்ற குறிப்பிலேயே இந்த 15,058 அப்படிங்கிற பிரம்மாண்ட எண்ணிக்கை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் 100% அரசாங்கத்தோடைய அதிகாரப்பூர்வ தகவல் இது. காலி பணியிடங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மின்வாரியத்தில் காலியாக இருக்கிற ஒட்டுமொத்த பணியிடங்களில் மிக மிக அத்தியாவசியமாக உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய 15,058 இடங்களை கண்டறிந்து அதை நிரப்புறதுக்கு அரசு இப்போது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே மின்வாரியத்தில் ஆள் பற்றாக்குறையால் வேலைபளு அதிகமாக இருக்குன்னு ஊழியர்கள் போராடிட்டு இருந்த நிலையில் இந்த 15,058 பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் மின்வாரியத்துடைய சேவைகளும் இன்னும் சூப்பராக மாறும். நம்ம ஊர் இளைஞர்கள் 15,000 பேருக்கு அரசு வேலையும் கிடைக்க போகுது. இந்த பணியிடங்களை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி நியமனம் தான், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதில் பெரும் பகுதி இடங்களுக்கு தேர்வு வாரியங்கள் மூலமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி தேர்வுகள் மூலமாக தகுதியான இளைஞர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. பதவி உயர்வு மற்றும் வாரிசு வேலைவாய்ப்பு இது தவிர மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மூலமாகவும், பணியின் போது இயற்கை எய்தியவர்களுடைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலான நியமனம் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் மூலமும் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட இருக்குது. இதுக்கான வழிகாட்டுதல்களையும் மிக தீவிரமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குறது, ஓகே இவ்வளோலாம் இருக்குது போட போகிறாங்க, ஓகே எப்போங்க நோட்டிஃபிகேஷன் வரும்? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவிலேயே வரும். துறை ரீதியான அரசாணைகள், வாரியத்தின் அறிவிப்புகள் மிக விரைவிலேயே நமக்கு தெரிய வரும். இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளேயே இதற்கான பணிகள் அனைத்தும் படிப்படியாக தொடங்கி நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அரசு வேலைக்காக காத்துட்ருக்க உங்களுடைய நண்பர்கள் டிஎன்இபியில் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கனவு காணக்கூடிய அனைவருக்கும் இது சரியான ஒரு நேரம். உங்களுடைய கனவு நினைவாக போகிறது. இப்போவே படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதர தகுதிகள் இருக்கவங்க தயாராக இருங்க. இந்த மெகா ஹாப்பி நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சந்தோஷப்படட்டும். அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.